ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் நாம் புதுசாக வாங்கின மண் பாத்திரங்களை எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம். மண் பாத்திரங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மண் பாத்திரங்கள் வாங்கும்போது சுண்டி பார்த்து வாங்குங்க. சுண்டும்போது இந்த மாதிரி கணீர்னு சவுண்டு கேட்டால் அதோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போது மண் பாத்திரங்களை ஒன்று ஒன்றா பச்சை தண்ணியில் சோப்பு எதுவுமே போடாமல் நார்மலாக தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மண் பாத்திரத்தை தண்ணியில் நனைக்கும் போதே அப்படியே மண்ணோட வாசனை சூப்பராக வருது. இதை நம்ம டேரெக்டாக அப்படியே சமைக்க முடியாது, அந்த மண்ணோட வாசனை அப்படியே இருக்கும். இப்போ அதை நல்லா கழுவியாச்சு. ஒரு டப்பில் நம்ம வாங்கியிருக்கிற மண் பாத்திரங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒன்று ஒன்றா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மண் பாத்திரங்களை சேர்த்து ஒரு 3 நாள் நல்லா ஊற விடலாம். பாருங்கள், 3 நாள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா வெளியே எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் இப்போ இந்த மண் பாத்திரங்களை நான் வாஷ் பண்ண போகிறேன். மண் பாத்திரங்களை கழுவும் போது சோப்போ லிக்யூடோ எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வாசனை அப்படியே மண் பாத்திரத்தில் நிற்கும். ஸோ மற்ற பாத்திரங்கள் மாதிரி மண் பாத்திரங்களை நம்ம சீசனிங் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. நம்ம டேரெக்டாக அப்படியே கேஸில் வச்சு சமைக்கும்போது அது விரிசல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. சீசனிங் பண்ணாமல் நம்ம மண் பாத்திரத்தை அப்படியே வச்சு சமைக்கிறதுனால நம்ம தண்ணியோ எண்ணெயோ ஏதாவது ஊற்றும் போது அந்த மண் பாத்திரத்தில் நுண் துளைகள் இருக்கிறதுனால அது நல்லா உறிஞ்சிக்கிறோம். இந்த மாதிரி கடலை மாவு போட்டு ஒவ்வொரு பாத்திரத்தையும் மெதுவாக கழுவி எடுத்துக்கலாம். மண் பாத்திரங்களை கழுவும் போது நல்லா பொறுமையாக கழுவுங்க. நாம் ஏன் கடலை மாவு யூஸ் பண்ணுறோன்னா மிச்சம் மீதி இருக்கிற மண்ணோட வாசனையும் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான். எல்லா பாத்திரத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு எடுக்கலாம். பாருங்கள், வெயிலில் வச்ச கொஞ்ச நேரத்துலையே ஈரமெல்லாம் எப்படி காஞ்சி போய் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து பாத்திரத்தோட உட்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாம் மெதுவாக தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி சீசனிங் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது அந்த பாத்திரம் ரொம்ப நாள் நம்மளுக்கு உழைக்கும். இந்த மாதிரி எல்லா பாத்திரத்துலேயும் எண்ணெய் தடவி எடுத்துக்கலாம். எண்ணெய் தடவின பாத்திரத்தை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு காய விடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் காஞ்சி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ எல்லா பாத்திரத்தையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மண் பாத்திரத்தோட சீசனிங் முடிஞ்சது. நான் சீசனிங் பண்ண இந்த மண் பாத்திரத்தில் ஃபஸ்ட் டைம் சாம்பார் வைக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.